ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா என்ன? நான் உங்களுக்கு ஒரு 4 எக்ஸசைஸ் பண்ணித்தர சொல்ல போகிறேன். டெய்லி சொல்லணும்னு நினச்சேன். காலையில் எழுந்திரிச்சோடனே 63+ நான் இது மாதிரி 10 டைம்ஸ், அப்புறமே ரிவர்ஸில் 10 டைம்ஸ் ஆச்சுங்களா. அது மாதிரி 2 கைக்குமே பண்ணணும். ரிவர்ஸில் 10 டைம்ஸ். நான் 2 டைம்ஸ் காமிக்கிறேன், ஏன்னா ஷார்ட்டாக வீடியோ எடுக்கணும். அதுக்கப்புறம் தெரியுதா, இந்த கை தெரியுதா, 1 2 இந்த ரொட்டேட் பண்ணணும் கரெக்டாக லெவலாக வச்சுட்டு. அதுக்கப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணணும். அப்போ ஷோல்டர் பெயின் எடுக்கும். அந்த சமயத்தில் ரொம்ப பெயினாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் 1 2 3 இது பண்ணுவேன். இது பண்ணுறப்போ இப்படி பேக் தூக்கிறப்போ ஓ அப்படி பண்ணணுன்னா இந்த இடத்துல இருக்க சுருக்கெல்லாம் குறைஞ்சிடும்னு சுகாசினி ஒரு வீடியோவில் பண்ணாங்க. அதனால் ஓ ஓ அப்படி பண்ணணும். இது மாதிரி 5 டைம். அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த எக்ஸசைஸ் இந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப கழுத்து வலிக்கும் இந்த இடத்துல. அப்போ டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறமே இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வலியே வராது. 2 3 4 5 6 1 2 அப்படி பண்ணணும். ஆச்சுங்களா, நின்றுட்டு தான் பண்ணணும். அப்புறம் நீச்சல் அடிக்கிற மாதிரி 1 2 3 4 5 அப்படி பண்ணணும். 1 2 3 4 5 ரிவர்ஸில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஹிப் எக்ஸசைஸ். இது சிம்ரன் எக்ஸசைஸ். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டாக பண்ணுவீங்க. சிம்ரன் சொல்லுவாங்களே இடுப்பு எக்ஸசைஸ்க்கு, அவங்க 150 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணுவாங்களாம். ஒரு வீடியோவில் பார்த்தேன். நாம் 60 வயசுனா 60 தடவை பண்ணலாம். 1 2 அப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க, 60 தடவை பண்ணுங்கள். அப்புறமே இங்கே வச்சுட்டு கை வச்சுட்டு டர்ன் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் இது டெய்லி இது பண்ணோம்னா நம்மளுக்கு ஹிப்பு போடாமல் கொஞ்சம் வயசாகிறப்ப நம்ம பெட்டக்ஸும் இந்த தொப்பையும் அதிகமாகிடும் இல்லைங்களா, அதுக்காக பண்ணுற எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் படுத்துட்டு பெட்டில் பண்ணுற எக்ஸசைஸ் ஒரு 10 தடவை 10 இருக்குது, விதவிதமாக இருக்குது. காலை இப்படி தூக்கி வைக்கணும். கால் சும்மா படுக்காமல் சொல்லித்தரேன். காலை இப்படி தூக்கி வைக்கணும். அது மாதிரி 35 தடவை. இந்த காலை எடுத்து 35 தடவை வைப்பேன். அப்புறம் இப்படி படுத்துக்கிட்டு